அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நாம் ஏலக்காய் 5 கிராம், லவங்கப்பூ 5 கிராம், இஞ்சி மேல் தோல் நீக்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொண்டது 15 கிராம், அதிமதுரம் 20 கிராம், திரிகடுகு சூரணம் 10 கிராம். நாம் லவங்கப்பூவை நேரடியாக பயன்படுத்தாமல் அந்த லவங்கப்பூவின் மேலே இருக்கக்கூடிய மொட்டை நீக்கிவிட்டு காம்பு பகுதியை மட்டும் பயன்படுத்த வேண்டும். இந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மொட்டை மட்டும் தாமரை மொட்டு போல் இருக்கும். இதை நீக்கிவிட்டு இதன் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய காம்பை மட்டும் நாம் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு நீக்கிய காம்பு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தாமரை மொட்டு பகுதியை நீக்கி நாம் லவங்கப்பூவின் அடி காம்பை மட்டும் 10 கிராம் அளவிற்கு எடுக்க வேண்டும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு பொருட்களையும் தனித்தனியாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். அவ்வாறு எடுத்துக்கொண்ட பொருட்களை நாம் பொன்னிறமாக வறுக்க வேண்டும். முதலில் நாம் ஏலக்காயை பொன்னிறமாக வறுத்து எடுக்கவும். அற்புதமான முறையில் ஏலக்காய் பொன்னிறமாக வறுத்துவிட்டன. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மேல் பகுதியை நீக்கி எடுத்துக்கொண்ட லவங்கப்பூவை பொன்னிறமாக வறுத்து எடுக்கவும். பொன்னிறமாக வறுத்துவிட்ட லவங்கப்பூவையும் எடுத்துக்கொள்ளலாம். இதனுடன் திரிகடுகு சூரணம் 10 கிராம் சேர்க்க வேண்டும். அடுத்ததாக மேல் தோல் நீக்கி நறுக்கி எடுத்துக்கொண்ட இஞ்சி 15 கிராம், அதிமதுரம் 20 கிராம். அத்தனை பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்துள்ளோம். இதை நன்றாக அரைத்து தூள் செய்து எடுக்க வேண்டும். அற்புதமான இந்த பொடியை கடுமையான பித்தம் என்று சொல்லக்கூடிய நோய் உடையவர்கள் இந்த பொடியிலிருந்து 1 முதல் 2 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்டு மிதமான வெந்நீரில் கலந்து காலை மாலை உணவிற்கு பின் தினமும் 2 வேளை பருகி வந்தால் படிப்படியாக பித்த நோய் விலகும். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை கரைப்பதற்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். யூரினரி கிட்னி ஸ்டோன் என்று அழைக்கக்கூடிய, அதாவது UTI யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களுக்கும், குறிப்பாக சிறுநீரக கற்களை கரைப்பதற்கும் ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, சிறுநீரகம் நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல முறை ராஜ உறுப்புக்கள் என்று வர்ணிக்கப்பட்ட இதயம், மூளை, கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், ராஜ உறுப்புக்கள் இவை முறையாக இருந்தால் மட்டுமே மனித உடலில் பல்வேறு வகையான நோய்கள் தாக்காது. அவ்வாறு இல்லையெனில் சிறு சிறு பாதிப்புகள் நமக்கு ஏற்படும். குறிப்பாக நமது என்சான் உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த உடலில் பிரதான பணியை சிறுநீரகம் செய்கின்றன. கிட்னி என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய சிறுநீரகம் நமது உடலில் இருக்கக்கூடிய நச்சு உப்புக்கள் மற்றும் கால்சிய சத்துக்களை எடுத்துக்கொண்டு தேவையற்றதை, அன்வான்டட் திங்ஸ் என்று சொல்லக்கூடிய தேவையற்ற சத்துக்களை சிறுநீரகத்தின் வழியாக
நமக்கு வெளியேற்றுகின்றன. அவற்றில் குறைபாடு ஏற்பட்டால் மனித உடலில் பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படும். கை கால்களில் வீக்கம் ஏற்படும், சிறுநீர் தாரை ஏற்படும், சிறுநீர் கழிக்கின்ற இடத்தில் எரிச்சலும் வலியும் ஏற்படும். நாளடைவில் கவனிக்காமல் விட்டுவிட்டால் சிறுநீரோடு சிறிது இரத்தமும் சேர்ந்து வெளியேறும். அன்பான நேயர்களே, ஆகையால் சிறுநீரகத்தை முறையாக நாம் பாதுகாக்க வேண்டும். சிறுநீரகத்தை முறையாக பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். மாதத்திற்கு 2 முறை கண்டிப்பாக வசம்பு, பூண்டு, வெங்காயம் மற்றும் சீரகம் கலந்த உணவுகளை கஞ்சியாக சேர்த்து சாப்பிட்டு வரலாம். மாதத்திற்கு 1 முறை நீர் திரவ உணவுகளை எடுத்துக்கொண்டு அளவிற்கு அதிகமாக சிறுநீரகத்திற்கு வேலை தராமல் அளவோடு திரவ பொருட்களை உணவாக எடுத்து வந்தால் சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படாது. மேலும் லக்ரி வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய புகையிலை மற்றும் பல்வேறு வகையான பாக்கு இவையெல்லாம் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். இவற்றில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் இரத்தத்தின் வழியாக கலந்து சிறுநீரகத்தை பாதிப்படைய செய்யும். கண்டிப்பாக மது பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். இவையெல்லாம் தவிர்த்தாலே நமது உடலில் 80% நோய் வராமல் நாம் பாதுகாக்கலாம். அன்பான நேயர்களே, சிறுநீரகத்தை பாதுகாப்பதற்கான அற்புதமான வழிமுறைகளை தெரிந்து கொண்டோம். மேலும் சிறுநீரகம் பாதிப்படையாமல் இருப்பதற்கு ஒரு சில மூலிகைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். காசினிக்கீரை, கரிசாலை, தூதுவளை, பொன்னாங்கண்ணி இவற்றை வாரத்திற்கு 1 முறை உணவில் சேர்த்து கொண்டால் சிறுநீரகத்தின் பாதிப்பு படிப்படியாக குறைந்து கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய நச்சுத்தன்மை முழுமையாக நீங்கும். யூரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய நச்சுத்தன்மை அளவோடு இருந்து பாதிப்பு ஏற்படுத்தாது. அன்பான நேயர்களே, மஞ்சள் காமாலை கூட சிறுநீரகத்தை பாதிக்கும். ஆகையால் அளவிற்கு அதிகமான ஸ்பைசி ஃபுட் என்று சொல்லக்கூடிய ஜீரணம் ஆகாத உணவுகளையும் தவிர்க்க வேண்டும். கார உணவுகளை தவிர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, அற்புதமான உள் உறுப்பாகிய சிறுநீரகத்தை பாதுகாப்பதற்கு பல்வேறு வகையான வழிமுறைகளை நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது சிறுநீரகத்தில் சிறு சிறு கற்கள் தோன்றும். அவை உப்பு படிதலினால் ஏற்படுகின்ற வியாதி. அந்த சிறுநீரக கற்களை கரைத்து சிறுநீரகத்தை பாதுகாப்பதற்கான அற்புதமான மருத்துவம் ஒன்றை நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை வசம்பு. அன்பான நேயர்களே, இந்த வசம்பு கட்டிகளை கரைக்கும். உடலில் ஏற்படுகின்ற கற்களை படிப்படியாக கரைத்து வெளியேற்றும். நச்சுத்தன்மை உடைய உடலாக இருந்தால் வசம்பை உட்கொண்டு வந்தால் நச்சுத்தன்மையை நீக்கும். டாக்ஸின் எராடிகேஷன் என்று பெயர். இதற்கு விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் வசம்பிற்கு உள்ளது. மேலும் வசம்பை முறையாக பயன்படுத்தி வந்தால் நமது உடலை படிப்படியாக நோயில்லாத உடலாக மாற்றிக்கொள்ளலாம். அந்த அளவிற்கு வசம்பிற்கு ஆற்றல் இருப்பதால் வசம்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் புதினா. அன்பான நேயர்களே, மின்ட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய புதினா ஒரு கிருமி நாசினி. இரத்தத்தை தூய்மை அடைய செய்யும். சிறுநீரகத்தில் யூரிக் ஆசிட் அளவிற்கு அதிகமாக வராமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை